ஹாய் ஹலோ ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ஆஸ்பன்ஸ். ஸோ நீங்கள் 2025 அப்ளை பண்ண ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ஜாப்ஸ்க்கான எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 11, 12, 2026. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 26 ஜூலை அப்போது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 8 அப்போ வந்துச்சு. அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 9th ஆகஸ்ட். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18 செப்டம்பர். லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் 20th செப்டம்பர். ஸோ இந்த எக்ஸாம் ஸ்கெடியூல் நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் ஸ்கெடியூல் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். ஸோ இட்ஸ் எ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ 10 days பிஃபோராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் சிட்டி எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்ற இன்டிமேஷன் வரும். ஸோ 4 days முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் இன் த எக்ஸாம் சென்டர் ப்ரியர் டு தர் என்ட்ரி இந்த எக்ஸாம் ஆல் போட்டிருக்குங்க. ஸோ ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ஆதார் கார்டை நீங்கள் கேரி பண்ண முடியும் இதில் போட்டிருக்காங்க. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேக்கன்சிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 434 வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியன் 4, இசிஜி டெக்னீஷியன் 4, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2, 12, நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட். ஸோ அதிகப்படியான போஸ்டிங் பார்த்தா நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட் 272 போஸ்ட். ஸோ ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் ஸோ 105 போஸ்ட். ஸோ அதிகப்படி ஆஃப்டர் நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட் இந்த போஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 4, ஹெல்த் அண்ட் மலேரியல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 33. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 434 வேகன்சிஸ் வந்து இதில் அப்போ கால்ஃபர் பண்ணியிருந்தது. ஸோ அதர் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸாம் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரியும். சப்போஸ் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் தான் இந்த 2026 இந்த எக்ஸாம் வரும்போது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ஹெல்த்து அண்ட் மலேரியல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் 2026 அப்போயும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வேறு மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ஃபார் ஜென்ரல், ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு 250. ஸோ இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இது நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கினா rrbapply.gov.in நீங்கள் போய்ட்டு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம்ஸோடைய சிலபஸ் அதர் திங்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக எல்லாேருக்கும் இதில் போட்டிருக்க எல்லாமே சிலபஸ் எல்லாமே ஃபார் பேராமெடிக்கல் ஒரே சிலபஸ் தான். ஸோ என்ன சிலபஸில் என்ன வரணும் உங்களுக்கு ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எபிலிட்டி, அதாவது உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்லேருந்து 70 மார்க்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 மார்க்ஸும், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 10 மார்க்ஸும், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 மார்க்ஸும், டோட்டலாக 100 மார்க்ஸும் உங்களுக்கு இதில் கேட்பாங்க. இல்லை அதிக வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் எபிலிட்டி தான். ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டி ஹோல்ஸ் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆஸ் ஃபார் அஸ் ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாம் இஸ் கன்சர்ன். ஸோ இது பற்றி டீட்டெயில்ஸ் 2026 எக்ஸாம்ஸ் எப்போ வரும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது விட்டுறாங்க, ஸோ எக்ஸாம் டேட் எப்போ விட்டுறாங்க, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி இதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அகைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் சிபிடி டெஸ்ட் முடிஞ்ச உடனே சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த எக்ஸாமில்.
ஸோ அந்த டேட்டில் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கான அதர் அப்டேட்ஸ் வந்து உங்களை தெரியும். ஸோ என்ன பேராமெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நாங்கள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரியில் வரும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.